வணக்க மக்களை, சட்டமன்ற கைப்பற்ற மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா? தேர்தலுக்கு பின் என்ன நடக்கும்? மத்திய உளவுத்துறை அனுப்பிய அந்த ரிப்போர்ட் என்ன? தமிழக தேர்தல் முடிவை சரியாக RSS அமைப்பு வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக அரசியல் களத்தில் இந்த 2026 சட்டமன்றத்தில் நிலவக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியலிலே ஒரு அனல் பறக்கும் வேகத்தில் தங்கள் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறதா. அந்த வகையில் தான் இந்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில், அதாவது மத்திய உளவுத்துறை மற்றும் RSS அமைப்பு அளித்துள்ளதாக கூறப்படும் இந்த ரகசிய அறிக்கை என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது இந்த அறிவிக்கையின்படி கண்டிப்பாக வர இருக்கும் தேர்தலில் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை என்றும், தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையவே அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால், விஜயின் கண்டிப்பாக புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய ஓட்டையையே ஏற்படுத்தியிருக்கும் என்று கணிக்கப்படுகிறதா. அதாவது விஜயின் வருகை என்பது கண்டிப்பாக இந்த இரு பெரு திராவிட கட்சிகளின் வாக்குகளை கண்டிப்பாக பிரிக்கக்கூடிய செயல்தான் இதில் கண்டிப்பாக மாறக்கூடிய செயலாக மாறியிருக்கிறதா. மத்திய உளவுத்துறையின் இந்த ரிப்போர்ட் என்பது மிகவும் கவனிக்கத்தக்க செயலாக பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் பாதியாக குறைக்கக்கூடும் என்பதுதான். கடந்த பல தேர்தல்களில் தனது வாக்கு சதவீதத்தை படிப்படியாக உயர்த்தி தமிழகத்திலே 3வது பெரிய சக்தியாக உருவெடுத்து வந்த நாம் தமிழர் கட்சி விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அமையும் என கூறப்படுகிறதா. மாற்று அரசியல் மற்றும் தமிழக தேசிய பேசும் இளைஞர்களின் வாக்குகள் தாவைக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கிடையே ஒரு சிறுவாதால் இது சீமானின் கட்சிக்கு ஒரு பலவீனத்தை உண்டாக்கும் என்று இந்த ஆய்வின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தனி பெரும்பான்மை யாருக்கு கிடைக்காது என்ற சூழல் உருவானால் அது தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு புதிய வாசலையே திறக்கும் என்றுதான் டெல்லி தலைமை கணக்கு போடுகிறதா. இந்த தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளும் கொண்ட தமிழக சட்டமன்றத்தின் ஆட்சி அமைக்க தேவையான அந்த 118 இடங்களை எந்த ஒரு தனி கூட்டணியும் எந்த ஒரு முடியாத பட்சத்தில் பாஜக போன்ற தேசிய கட்சிகள் கிங் மேக்கராக மாற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா. இந்த சூழலை பொறுத்தவரை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளவும் தேர்தல் முடிவுகளுக்கு பின் பிந்தைய கூட்டணி கணக்குகளை இப்பொழுதே தயார் செய்யவும் பாஜக மேலிடம் திட்டமிட்டு வருவதாக உளவுத்துறை தகவல் வெளியிருக்கிறது. அதாவது இதனைத் தொடர்ந்தால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்திலே தொங்கு சட்டமன்றம் என்பது தொங்கு கண்டிப்பாக மாறக்கூடிய சூழல் உருவாகும் நிலை ஏற்பட்டால் அது பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய பலமாகத்தான் பார்க்கக்கூடிய சூழல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் உருவாகி இருக்கிறதா. மேலும் இதை தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மை யார் அமைக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்விக்குறி மக்களிடம் எழுந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.